தேய்க்கப்படாத பொம்மை. நிசப்தமான அந்த இரவு மரணத்தின் அமைதியைச் சுமந்து வந்தது. ரவி தனது பயணத்தின் போது விழுதவறி அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருந்த அந்த பாழடைந்த மாளிகையை வந்தடைந்தான். இடி மின்னலுடன் கூடிய பெருமழை அவரது பயத்தை அதிகப்படுத்தியது. மாளிகையின் பிரம்மாண்டமான இரும்பு கதவு துருப்பிடித்த சத்தத்துடன் மெதுவாக திறந்தது. உள்ளே நுழைந்ததும் பழைய காகிதங்கள் மற்றும் அழகிய மரத்தின் வாசனை மூக்கை துடைத்தது. மண்டபத்தின் நடுவில் ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அது ஒரு முதியவர். அவர் ஒரு மூலையில் அமர்ந்து எதையோ தீவிரமாக தேய்த்துக் கொண்டிருந்தார். ஐயா, வெளியே மழை அதிகம். இன்று இரவு மட்டும் இங்கு தங்கிக் கொள்ளலாமா என்று ரவி நடுக்கத்துடன் கேட்டான். அந்த முதியவர் நிமிராமலேயே, நிச்சயமாக, ஆனால் இங்கே வந்தவர்கள் யாரும் இதுவரை திரும்பியதில்லை என்று கரகரத்த குரலில் சொன்னார். ரவி அதை ஒரு நகைச்சுவை என்று நினைத்து தர்மசங்கடமாக சிரித்தான். அவர் ரவியை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறையில் ஒரு பெரிய பழங்கால கண்ணாடி இருந்தது. ரவி தற்செயலாக கண்ணாடியின் முன் நின்றபோது அவரது இரத்தம் உறைந்தது. கண்ணாடியில் ரவியின் உருவம் தெரியவில்லை, மாறாக அவரது எலும்புக்கூடு மட்டுமே தெரிந்தது. பயத்தில் அலறியபடி அவன் திரும்பி அந்த முதியவரை பார்த்தான். இப்போது அந்த முதியவரின் முகம் சிதைந்து கண்கள் இல்லாமல் வெறும் இருண்ட குழிகளாக காட்சியளித்தன. அவர் கையில் வைத்திருந்த ஊசி இப்போது ஒரு பெரிய கத்தியாக மாறியிருந்தது. உன் தோலை தேய்க்கத்தான் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருந்தேன் என்று அவர் பயங்கரமாக சிரித்தார். ரவி தப்பிக்க வாசலை நோக்கி ஓடினான். ஆனால் மாளிகையின் படிக்கட்டுகள் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே சென்றன. ஒவ்வொரு அடியிலும் சுவர்கள் அவனை நெருங்கி அமுக்குவது போல் இருந்தன. இறுதியில் ஒரு இருண்ட அறைக்குள் அவன் விழுந்தான். அங்கே அவரது முகத்தைப் போலவே மனித தோலால் தைக்கப்பட்ட பல பொம்மைகள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தன. அடுத்த பொம்மை அவனுடையதுதான் என்பதை உணர்ந்தபோது அவரது அலறல் அந்த மழையில் கரைந்து போனது.